மூடி திறந்த நீளமான பாலம். டாக்ஸியில் சென்ற லேடி டாக்டர். நடுவழியில் நடந்த திடீர் சம்பவம். பெட்ரூமில் சிக்கிய முக்கிய கடிதம். மும்பையில் அரங்கேறிய திகில். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே அமைந்துள்ளது பரேல். இப்பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயதான கிஞ்சால் காந்திலால் ஷா. மருத்துவ பட்டம் பெற்று முழுநேர மருத்துவராக பணிபுரியும் கிஞ்சால் தந்தையுடன் பரேல் பகுதியிலேயே வசித்து வந்தார். இந்த நிலையில் டாக்டர் கிஞ்சால் தனது வீட்டில் இருந்து டாக்ஸி ஒன்றை புக் செய்தார். சிறிது நேரத்தில் டாக்ஸி வந்த பிறகு அதில் ஏறிய டாக்டர் கிஞ்சால் மும்பை அடல் சேது எனப்படும் கடல் பாலத்தின் வழியாக செல்ல டாக்ஸி டிரைவரிடம் கூறினார். அவரும் வண்டியை எடுக்க இருவரும் மும்பை அடல் சேது பாலத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தனர். அடல் சேது பாலம் என்பது 22 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்திய நாட்டின் மிகப்பெரிய பாலமாகும். மும்பையும் நவி மும்பையையும் இணைக்கும் விதமாக கடல் வழியாக அமைக்கப்பட்டுள்ள 3வது பாலமாகும். இதனை கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்து பயணம் செய்திருந்தார். 22 கிலோமீட்டர் கடல் வழியான பயணம் என்பதால் சுற்றுலா தலமாக அடல் சேது பாலம் மாறி வருகிறது. இதன் வழியாகத்தான் டாக்டர் கிஞ்சால் டாக்ஸியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். 22 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அடல் சேது பாலத்தில் டாக்ஸி சென்று கொண்டிருந்த போது காரின் ஜன்னல் வழியாக கடலை பார்த்து கொண்டு வந்த கிஞ்சால் திடீரென டாக்ஸியை நிறுத்த டிரைவரிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் கடல் பாலத்தில் டாக்ஸியை நிறுத்த அனுமதி கிடையாது என டிரைவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து டாக்ஸி டிரைவரிடம் பேசிய கிஞ்சால் வலுக்கட்டாயமாக டாக்ஸியை நிறுத்த சொல்லியுள்ளார். முதலில் தயக்கம் காட்டிய டாக்ஸி டிரைவர் இந்த முறை வண்டியை நிறுத்தியுள்ளார். காரின் கதவை திறந்து இறங்கிய டாக்டர் கிஞ்சால் நண்பகல் 1 மணியளவில் அடல் சேது பாலத்தில் மேலிருந்து கடலில் குதித்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த டாக்ஸி டிரைவர் பாலத்தில் இருந்து கடலை பார்க்க கடலில் குதித்த கிஞ்சால் சில நிமிடங்களிலேயே மூழ்கி மாயமானார். இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து டாக்ஸி டிரைவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். உடனே சம்பவ இடத்திற்கு உள்ளூர் மீனவர்களின் உதவியோடு கடலில் குதித்த பெண் டாக்டரை தேடினர். ஆனால் இதுவரை அடல் சேது பாலத்தின் கடலில் குதித்த பெண் டாக்டர் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக பெண் டாக்டரை தேடி வருகின்றனர். இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய போலீசார் கடைசியாக பெண் டாக்டர் தனது தந்தைக்கு போன் செய்து ஒரு வேலையாக வெளியில் செல்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அப்பெண்ணின் தந்தை வெளியில் இருந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டில் கடிதம் ஒன்று இருந்துள்ளது. அதை பிரித்து படித்த தந்தை அதிர்ந்து போயுள்ளார். அதில் அடல் சேது கடல் பாலத்தில் இருந்து குதித்து கதையை முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று தனது தந்தைக்கு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். உடனே பதறிப்போன பெண் டாக்டரின் தந்தை போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து அவர்களது வீட்டிற்கு அருகில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் பெண் டாக்டர் டாக்ஸியில் புறப்பட்டு செல்வது பதிவாகி இருந்ததை கண்டுபிடித்தனர். ஆனால் அதற்குள் பெண் டாக்டர் விபரீத முடிவை கடிதத்தில் கூறியது போலவே தேடிக்கொண்டார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என போலீசார் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் பெண் டாக்டர் எடுத்த விபரீத முடிவு பற்றிய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல் வெளியானது. அதில் கடந்த 8 ஆண்டுகளாக பெண் டாக்டர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. இதற்காக சிகிச்சையும் பெண் டாக்டர் எடுத்துக்கொண்டு தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் அதீத மன அழுத்தத்தின் காரணமாக இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி அடல் சேது பாலத்தை திறந்து வைத்த பிறகு நடைபெறும் முதல் விபத்து இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண் டாக்டர் ஒருவர் பிரதமர் மோடி திறந்த மும்பை கடல் பாலத்தில் இருந்து குதித்து கதையை முடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.